an old 1936 Model Y. Okay. It's all original. The interior is all original in it. The car itself is all original. Wow. Yeah. நல்ல கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. ஓகே, நாங்கள் மற்ற கார்களையும் அப்போ அப்படியே போய் தொடர்ந்து பார்ப்போம். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா, வாவிக்கு இந்த கிளாசிக் கார் ஷோலாம் நிற்கிறோம். இது 1990ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட கார் எல்லாம் இங்கே காட்சிப்படுத்திருக்கணும். அந்த காரை தான் நாங்கள் ஒவ்வொண்டா பார்க்க போகிறோம். வாங்கோ, இந்த கார்கள் எப்படி இருக்குது. இந்த காரை நாங்கள் இப்போ பொது காரை விட சரியான விலையாக தான் இருக்கும். ஆனால் விற்க மாட்டினோம், வந்தால் தான் பிரச்சனை. ஆனால் நாங்கள் சும்மா பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க பார்ப்போம். இப்போ நீங்கள் இதில் பார்த்து கொண்டு இருக்கிற கார் எல்லாமே 1990ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட கார்கள். அதுலேயும் குறிப்பாக 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம் உண்டு. 1930ஆம் ஆண்டு, 40ஆம் ஆண்டு, 50ஆம் ஆண்டு கார்லாம் நிறைய வந்திருந்தது. அந்த காரை தான் நீங்கள் ஒன்றொண்டாக இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உண்மையில் ஆச்சரியம் என்ன, அதில் தங்கந்த ஒரு வீட்டு பிள்ளை மேலே தான் இந்த கார் எல்லாத்தையும் வச்சு அப்படி பாதுகாத்து கொண்டு வரணும். இங்கே வருஷம் இப்படி இந்த ஷோ நடக்குது. இங்கே வாவிக்கில் வாவிக்கு இந்த கார் கிளாசிக் ஷோ நடக்குது. அப்போ அதுக்கு அவையில் காட்சிப்படுத்தினோம் முடிய மற்றபடி இந்த காரை அவையில் விற்க மாட்டணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு புது கார் வேண்டதையும் விட சரியான விலையாத்தான் இருக்கும். இந்த காரில் நீங்கள் இப்போ நீங்கள் வேண்ட போனால் அது விற்க மாட்டணும். அதான் ஆக்சுவல். எங்கேயாச்சும் ரேராக சில பேர் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர்கிட்ட கேட்க அவை இந்த அந்த அப்பாக்கள் அப்படி வச்சிருந்த கார்கள் அதை தாங்க அப்படியே வச்சு பாதுகாத்து கொண்டு வர நம்ம மாதிரி சொல்லிச்சின அவைய. இது நான் கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டேன். இது இந்த ஷோ சரியாக 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பின்னேரம் 5 மணிக்கான வாவி மார்க்கெட் ப்ளேஸ்லாம் நடக்குது. நான் அப்புறம் இப்போ கொஞ்சம் லேட்டானால் ஃபுல்லாக வடிவாக கேப்சர் பண்ணிடலான்றதுக்காக நான் வெளியாக வந்துட்டேன். வெளியாக நடக்கிறேன். வெளியாக வந்தால் நான் பார்த்து கொண்டிருக்கேன். இனித்தான் இல்லை, எல்லாரும் மக்கள் நிறைய பேர் இதை பார்க்குறதுக்கு வருவினோம். இது ஒரு பார்க்க ஒரு பஸ் என்ன ஒரு பஸ்ஸாக இருக்குமோ அப்பேக்க சின்ன பஸ் மாதிரி அந்த வடிவாக இருக்குள்ள. ஆனால் இப்போ இது ஸ்டில் ஓடிக்கொண்டிருக்குது. எனக்கு உண்மையில் இந்த கார் இந்த வகை மாடல் இருந்தது பெருசாக தெரியாது. அதனால் நான் உங்களுக்கு அப்படியே வீடியோவாக காட்டுறேன். இதில் நீங்களே கண்டுபிடிச்சிக்கொள்ளுங்க இது இந்த கார்கள் என்னென்ன மாடலாக இருக்குமெண்டு. அவைகிட்ட கேட்கக்கூடிய அளவுக்கு சில பேர்கிட்ட கேட்டிருக்கேன். அவையில் சொல்லி வைக்கணும் அதை பற்றி. கிட்டத்தட்ட 140க்கு மேலே கார் இப்போ வந்துட்டுது. அதுக்கு மேலே கார் வார்விக் கிளாசிக் கார் ஃபெஸ்டிவல் நிற்கிறோம். அங்கே நிறைய கார்கள் வந்திருக்கு. இப்போ நாங்கள் இவர்கிட்ட கேட்போம் இந்த காரை பற்றியும் இந்த காரை விஷயத்தை பற்றியும். Hi my friend. Hi, you're right. Yeah, you say something. What special is this car? There's not that much special. It's just an old 1936 Model Y. Okay. It's all original. The interior is all original in it. The car itself is all original. Okay. The indicators have been added on. Yeah. But other than that, it's pretty much original. Okay. So 19 which year? 1936. 1936. Oh my god. Wow. Good. Have a look inside it. Go on. Oh, you can it? Yeah, go for it. Okay. Guys, இது 1936 ஆம். 1936ஆம் ஆண்டு கார் நீ வேண்டதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜஸ்ட் சும்மா நாங்க டிரைவ் பண்ணி பார்ப்போமா? வாவ். யா, நல்ல கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. ஓகே, நாங்கள் மற்ற கார்களையும் அப்போ அப்படியே போய் தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்து வந்துக்கிற காரும் பாருங்க, ஒரு நல்ல ஒரு குட்டி கார். அதில் ஃபேமிலியாக நிற்கணும். அதுக்குள்ள
இந்த நான் உங்களுக்கு ஏர்லியாகவே சொன்னேன், அவையிலேருந்து இந்த காரை வந்து அப்படியே பாலிஷ் பண்ணிக்கொண்டே இருப்பினுவார்கள். நாங்கள் வந்து முந்தி வந்து ஒரு நல்ல அப்பா பழசண்டா தூக்கி எறிஞ்சிட்டு போகிறது. ஆனால் அது இந்த பெருமதி வந்து இப்போ இதை பார்க்க எங்களுக்கு தெரியுது கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வீட்டை ஒரு பிஸ்னஸுக்காக ஒரு பழைய கார் ஒன்று வச்சுருந்தாங்க. பழைய காருக்குள்ள அந்த பிஸ்னஸ் சாமான் ஏற்றுறதுக்கு கடைசியாக என்னென்ன நடந்ததுன்னா, அந்த பிரச்சனைக்கு பிறகு வந்து அதை வந்து சும்மா மெக்கானிக் பார்ட்ஸுக்கு சும்மா கிடந்து மக்கள் சும்மா பார்ட்ஸுக்குன்றதுக்கு கொடுத்தது கொஞ்சம் காசுக்கு. ஆனால் இப்போ அதெல்லாம் நாங்கள் பேணி வச்சுருந்தா அதெல்லாம் ஒரு பெருமதி வாய்ந்த இதெல்லாம் பார்த்தா 1935ஆம் ஆண்டு ரோசா ரோவர் 10 கிடக்கு. 35ண்டா நானும் பிறக்கல, எங்கள் அப்பா பிறக்கல, அதுக்கு முற்பட்ட கார்கள். ஆனால் அதெல்லாம் இப்போ வரைக்கும் ஸ்டில் வச்சிருக்கணுன்றது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம். இதை அப்படியே பார்த்து கொண்டுங்க, உங்களுக்கு இதில் எந்தெந்த காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதன்றதையும் பாருங்க. வேண்டியலாம் சும்மா பார்க்க மட்டும் தான் செய்யலாம். நானும் தான் தங்கி வந்துருக்கேன். எனக்கு இதில் இந்த 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 காரம் நான் கொஞ்சம் ஹெவியாக லைக் பண்ணுற மாதிரி. ஏன்னா நல்லா இருக்குது, அதில் வடிவான நீட்டாக அங்கே கிடக்குது, நல்ல சூப்பராக இருக்குது பார்க்க. This is your car? Okay. Hi guys, நாங்கள் மற்றொரு காரை பார்த்துருக்கோம். இதுவும் நினைக்கிறேன் ரொம்ப பழசு தான். ஆள்கிட்ட கேட்டு பார்ப்போம். Hi my friend, this car, which year did you make this one? 1964 this is made. 1964. Yeah. Okay. Anything issue or is any problem is now? Well, you can see from the picture that it's a recent rebuild. It was in a bit of a tatty state a few years ago. Okay. Had weeds growing through it and trees in it and all sorts of stuff. So we had it expertly redone. So it's still running this car, yeah, now? Yeah, fully running now. Works right, drives really nicely. Drives a treat. Okay. இதான் பாருங்க, டபுள் சீட் நான் அப்படியே செய்யலாம். Thank you very much. No problem at all. Yeah. Thank you. இந்த கார் வந்து விற்பனைக்கே போட்டிருக்கணும். நீங்க புது கார் வேண்டதை விட இது சரியான விலையாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
இதை பாருங்க, காருக்குள்ளே 2 கண் இருக்கிற மாதிரி. இந்த காருக்கு ஒரு ஐயா இருக்காரு, அவரை நாங்கள் கேட்டு பார்ப்போம். You say something, this which year make this car? Oh, which year, mate? Yeah, yes. 1956. On 1956. Okay. Okay. Buick Century. Sorry? 1956 Buick Century. Okay. 1956 கார் வந்து இந்த ஃபேமிலி தான் இருக்குது. ஐயா இந்த காரோட சேர்த்து ஒரு டிராக்டர் நிற்கிது பாருங்க. உண்மையில் ஒரு மனசுக்கு நிறைவாக இருந்தது இந்த வார்விக் கிளாசிக் கார் ஷோ வந்து. நீங்களும் வந்து பேந்தர் சந்தர்ப்பத்தில் இல்லாட்டி எங்கேயாச்சும் இப்படி ஒரு ஷோ நடந்தால் கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ நான் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் இன்றைக்கு வார்விக் பக்கம் கவன்ட்ரி பக்கம் வந்து ஏரியாக்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து பாருங்க. இன்றைக்கு தான் நடக்குது 18ஆம் தேதி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்.